ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனல் வழியாக மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு வசதிகளை, பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க இருக்கிறோன்னா, அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் அமைப்பதற்கு அரசு திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம், எப்படிப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். உங்களில் ஒவ்வொரு பெற்றோரும், அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவருடைய ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன ஏக்கம் அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் நம்முடைய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை கலைக்கிற விதமாக, அந்த ஏக்கத்தை குறைக்கிற விதமாக தற்போது அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது. என்ன நடவடிக்கை அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நவீன முறையிலான கல்வியை கற்பிக்கக்கூடிய வசதிகள் அடங்கிய ஸ்மார்ட் ரூம் வகுப்பறைகள், அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற வகுப்பறை அமைப்பதற்கும் இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தவும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அரசினுடைய பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகளில் கம்ப்யூட்டர் ஆய்வகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் நடுநிலை பள்ளிகளில் இது போன்ற எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது. இதை கருத்தில் கொண்டு தற்போது தமிழகம் முழுவதும் 20,000 அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்க இருப்பதாகவும் 6,552 நடுநிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்படுவதற்கு திட்டம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ரூம் கிளாஸஸ் அமைச்சா மாணவர்கள் அகன்ற திரையில் ஒளி அமைப்புகளோடு கற்பித்தலை மேற்கொள்ள முடியும். மாணவர்களும் கற்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் என்பதால் இந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு திட்டம்தான். ஸோ இதோடி நிறுத்தல, இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் போக ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி, அந்த கணினியை, அந்த கருவியை வழங்கக்கூடிய திட்டமும் அரசிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 34,853 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 18,496 பட்டதாரி ஆசிரியர்கள் என 53,349 ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக கையடக்க கணினிகள் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது போக இது இந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்டு அடுத்த கல்வியாண்டில் இந்த கையடக்க கணினியை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிடம் திட்டம் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் மட்டும் இது ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் இந்த திட்டத்திற்காக மட்டும் 81,12 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக தொடக்க கல்வித்துறையில் இந்த 2 திட்டங்களும், அதாவது ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்குவது ஒரு திட்டம், ஸ்மார்ட் கிளாஸஸ் வசதி, இந்த 2 திட்டங்களும் சேர்ந்து நிச்சயமாக கல்வி வளர்ச்சியில், கல்வியுடைய இந்த பாதையில் கிளாஸ் ரூம் வகுப்பறைகள் கற்பித்தல் முறைகளில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல கல்வியாளர்கள் நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நம்புகிறீங்க? உங்களுடைய ஐடியா என்ன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது பற்றிய பல்வேறு தகவல்களை, கல்வி பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் இந்த தகவல் போய் சேருவதற்கு நீங்களும் ஒரு கருவியாக, ஒரு உறுதுணையாக இருங்கள் என கேட்டுக்கொண்டு, இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பை பாய்.